வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஜூலை 18th எபிசோட் 21. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் டைம் பாரதி ராஜா அவர்கள் இறந்துருந்ததுனால செலிப்ரேட்டிங் பாரதி ராஜா அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது முடியறதுக்குள்ளேயே இன்னொரு முக்கியமான டைரக்டர் எதிர்பார்க்காம பாக்யராஜ் அவர்கள் இறந்து போயிட்டார். ஸோ இந்த வாரம் செலிப்ரேட்டிங் பாக்யராஜ் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே ஜானகி அம்மா வேறு இறந்து போயிருக்காங்க. ஸோ நிறைய மிகச்சிறந்த சினிமாவோட ஆளுமைகள் நிறைய பேரை நம்ம தொடர்ந்து எழுந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் லிவிங்ஸ்டன், பாக்யராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ண லிவிங்ஸ்டன் நடிகர் கம் டைரக்டர், அவரை வந்து இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க. மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி பாடம் வந்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீவர்தினி வந்தாங்க. அவங்க வந்து வெள்ளை மனம் உள்ள மச்சான் அப்படின்ற ஒரு பாட்டு நல்லா பாடினாங்க, நல்லா இருந்தது. அவங்க பாராட்டினாங்க, நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங் நல்லா பாராட்டினாங்க. பட் சித்ரா வந்து ஒரே ஒரு சஜஷன் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்பொழுது வந்த உடனேயே நம்ம லோவஸ்ட் என்ன ஹையஸ்ட் என்னன்றது நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நல்லா தெரிஞ்சது நமக்கு, அவங்களால அந்த ரீச் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இது நான் சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு சஜஷனுமே இந்த குழந்தைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ஈஸியாக மேலே வரலாம். ஸோ அதுதான் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அடுத்தது வந்து பஃபீனா அண்ட் ஹிருதய் ஒரு நல்ல ஒரு சிங்கர் நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இன்றைக்கி பஃபீனாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவங்க வந்து அழகிய விழிகளில் 60 கலைகளும் அந்த பாட்டு, அது வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஹிருதய் நிச்சயமாக நல்ல பாடுவார்னு தெரியும். பஃபீனா அன்பிலீவபிள் பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாடினது. அந்த வாய்ஸ் என்ன மாதிரி கிளாரிட்டியாக இருந்தது, எமோஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. வாய்ஸும் நல்லா இருந்தது, பாடின விதமும் நல்லா இருந்தது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஈஸியாக இருந்தது, ஒரு சின்ன ஃபியர் கூட இல்லை, ரொம்ப ஈஸியாக நல்லா பண்ணாங்க. ஸோ சித்ராமா சொல்லும்போதும் அதுதான் சொன்னாங்க, ரொம்ப கிளியராக இருந்தது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடின நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி பஃபீனாவோட பர்த்டே. ஸோ பர்த்டே அதுவும் அவங்களுக்கு கோல்டன் பஸர் கிடச்சிது. நிச்சயமாக ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஷீ இஸ் வர்த் இட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும். அடுத்தது வந்து விக்னேஷ் ராஜு அண்ட் ஸ்ரீநிதி பாட வந்தாங்க. இவங்க வந்து மூக்குத்தி பூமேலே அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு இது. அவர் விக்னேஷ் ராஜு ரொம்ப அழகாக பாடினார். இவங்களுமே ஸ்ரீநிதியும் நல்லா பாடினாங்க. பட் என்னென்னா எனக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரியோ ஏதோ ஒரு சின்ன இது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சித்ராமா நல்லா பாடினேன்னு சொன்னாங்க. ஆனால் இமான் வந்து ரொம்ப கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணார். இமான் என்ன சொன்னார்னா, இது வந்து வயிற்றுலேருந்து வரணும், உனக்கு தொண்டையிலேருந்து வந்த மாதிரி இருந்தது இந்த பாட்டு அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த நீங்கள் உள்ளேருந்து எடுத்து பாடும்போது தான் அந்த உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். அதில் நீங்கள் கலந்து பாடுவீங்க. இது வந்து கொஞ்சம் டிட்டாச்சாக பாடின மாதிரி ஆகி போயிடுது கடைசியில். ஸோ இவங்களுக்கு ரொம்ப அழகாக பாடியும் பர்ஃபெக்டாக பாடியும் இந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு கோல்டன் பஸர் கிடைக்கல. அடுத்தது டென் பண்ண வந்தார். இவருக்கும் இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ வாழ்த்துக்களோடு தான் ஆரம்பித்தாங்க. இவர் வந்து ஏரிக்கரை பூங்காத்து நீ போகிற வழி தென்கிழக்கோ அந்த பாட்டு, மை குட்னஸ், என்ன ஆரம்பமே ரொம்ப அட்டகாசமாக ஆரம்பித்தார். அவர் வந்து அந்த செய்தி சொல்லுன்னு இழுக்கும் பொழுதே எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க வந்து அப்படியே ஒரு உணர்ந்து அதை ரொம்ப அழகாக பாடும்பொழுது நமக்கு ரொம்ப என்னமோ பண்ணிடுது நம்ம மனசு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவருடைய இன்றைக்கி. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. வேர்ட் கிளாரிட்டியும் சரி, எமோஷன்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி கடைசியில் ஒரு குரல் மாற்றி பாட வேண்டியது, வயசான குரல் மாதிரி பாட்டி, அதில் வேற ஒரு இருமல், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணார் இன்றைக்கி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. இவருக்கும் பர்த்டே கிஃப்ட் மாதிரி கோல்டன் பஸர் கிடச்சிது. ப்ளஸ் சித்ராமா சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி, வந்து உனக்கு ரொம்ப கிளாரிட்டி இருந்தது, எல்லா நோட்ஸும் க்ளீனாக பாடினேன், பர்ஃபெக்டாக பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. இமான் வந்து சொன்னார், இந்த மாதிரி குரலை மாற்றி பாடும்போது ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ண போகிறேன்னு நினச்சேன் நான், ஆனால் பர்ஃபெக்டாக பாடிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கார் டெனின் பண்ணோம். ஸோ இவருக்கும் கோல்டன் பஸர் இன்றைக்கி கிடச்சிது.
அடுத்தது வந்து இவங்க ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் மாதிரி போட்டாங்க. பாக்கியராஜ் மாதிரி டெனின் போனா வந்தார். மித்ரன் வந்து அவருடைய மைத்துனன் மாதிரி வந்தார். லயா கார்த்திக் வந்து அவங்க மனைவி மாதிரி வந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வரும் அது அப்படியே ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது லயா கார்த்திக் பாட வந்தாங்க. தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி அந்த பாட்டு பாடினாங்க. உண்மையாலுமே இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது லயா கார்த்திக். ஐ லவ்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க. எனக்கு எப்பயுமே வந்து அவங்க கர்நாடிக் ரொம்ப கலந்துருவாங்க அப்படின்லாம் ஒரு இது இருந்தது. அந்த கர்நாடிக்கை மறந்துட்டு இவங்க பாடினாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. இன்றைக்கி அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி அவங்கள்ட்ட. ஸோ சித்ராம்மா சொல்லும்போது சொன்னாங்க, இது ஜானகி அம்மா பாடின பாட்டு, நீ வந்து ஹை நோட்ஸ் எல்லாம் போகும்போது அவங்கள மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ நல்லா பாடிட்ட, ஜானகி அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது உனக்கு, உன் கூடயே இருக்குது இன்றைக்கி, அதனால தான் நீ இவ்வளோ அழகாக பாடியிருக்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. உண்மையிலேயே லயா கார்த்திக்கோட பெஸ்ட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது லயா கார்த்திக்கோட இன்னைய பர்ஃபார்மன்ஸ். அவங்களோடது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது மெலடியன் வந்தார். மெலடியன் வந்து என் சோக கதையை கேளு தாய்க்குலமே அந்த பாட்டு எடுத்து பண்ணார். ரொம்ப அழகாக பண்ணார். இவருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி நான் எப்பவும் சொல்கிறதுல, அவர் ஸ்டேஜுக்கு வந்துட்டால் வந்து அவர் ஒரு பர்ஃபார்மர் ஆகிடுறாரு. அவர் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். பாட்டும் கரெக்டாக பாடுவார், எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக கொடுப்பாரு, சின்ன சின்ன மூமெண்ட்டு டான்ஸு அதெல்லாம் வச்சுப்பார். ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ஒரு புது பாட்டை பாடுறோம், ஏதோ மனப்பாடம் பண்ணிவிட்டு ஏதோ அடுத்த லைன் ஞாபகம் வரலையா அதெல்லாம் யோசிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கூலாக பர்ஃபார்ம் பண்ணுவார். இன்றைக்கும் அப்படி தான் பண்ணார். ரொம்ப அழகாக இருந்தது. கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. இமான் சொன்னார், நீ எல்லாம் புதுசாக எடுத்தால் கூட அடாப்ட் ஆகிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டினார். சித்ராம்மா சொன்னாங்க, நல்ல ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இனிமேல் நீ வந்து இந்த சங்கதியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது மட்டும் நீ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணுவார். இவர் வந்து சொல்கிறத கேட்டுக்கிறாரு. இது வரைக்குமே எல்லாமே அடாப்ட் ஆகி தான் வந்துட்டுருக்காரு. நிச்சயமாக அதை பண்ணுவாருன்னு நானும் நம்புகிறேன். மஞ்சரி சொன்னாங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சீரியஸ்லி உங்கள் கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் உண்மையிலேயே அத்தனை குட்டி பையனாக இருந்துட்டு என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ், அது வந்து சும்மா ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எங்கேயாவது நம்மளை இழுத்துரும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு. அதுக்கான ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிடுறாரு அவர். ஸோ இவருக்கும் இன்றைக்கி கோல்டன் பஸர் ஒர்த் இட். இன்றைக்கி வந்து ஃபரான் வந்திருந்தார் ஸ்ரவணா கூட சேர்ந்து பாடுறதுக்காக. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் அந்த பாட்டு. ஃபரான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் வாய்ஸ் கேட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி ரொம்ப சூதிங்காக இருக்கும் அவர் வாய்ஸு. ஸோ இன்றைக்கும் அப்படியே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் வந்து இவர் ஜேசுதாஸ் சாரோட பாட்டெல்லாம் எடுத்து பாடினார்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. அந்த ஒரு ஃபீல், அந்த பழைய ஃபீல் திருப்பியும் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரவணாவும் அவருக்கு ஈக்குவேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப ஒன்றும் அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் சித்ரா சொன்னாங்க, சாங் செலெக்ஷனையும் பாராட்டினாங்க, ஃபரானையும் பாராட்டினாங்க. உண்மையிலேயே இவருடைய வாய்ஸ் வந்து நமக்கு இன்னும் பாப்புலராகி இன்னும் நிறைய திரை இசையிலையோ தனி ஆல்பத்துலேயோ நிறைய கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கும் அது ரொம்ப நாள் கழித்து அது கேட்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது நமக்கு. இது வரைக்கும் இவ்வளோ தான் பாடியிருக்காங்க. பிரியங்கா வந்து அவங்க முதலியே சொல்லிட்டாங்க, இது வந்து நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், பட் வந்து நம்ம அவங்கள செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த செலிப்ரேஷன்னு சொல்லும்பொழுது அந்த ரொம்ப சோகப்பட வேண்டான்றதுக்காக. பட் வந்து இது இம்பாசிபிள் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் கூட வந்து அவ்வளோ ஒரு மதிக்கிற ஒரு மனிதர் அவர் வந்து இறந்துருக்காருன்னும் போது அந்த இழப்பு நிச்சயமாக யாராலையும் தாங்க முடியாது. அதுவும் ரொம்ப ஒரு சடனாக இருந்ததுனால நிச்சயமாக யாராலையுமே அது கம்ப்ளீட்டாக மறந்துட்டெல்லாம் பேசவே முடியாது. சித்ராமாவே பார்த்திங்கன்னா லயா கார்த்திகிட்ட பேசும்போது என்னால் பேச முடியல அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜானகி அம்மாவோட மெமரிஸ்க்கு போயிட்டாங்க அவங்க. நான் உனக்கு அப்புறமா எல்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களால பேச முடியல. விங்ஸ்டன் அவர்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார், ப்ளஸ் பாடவும் பாடினார். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ சண்டே எபிசோட் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.